டயரு எங்கள் ஐடியா நாளைக்கு சாயந்தரம் வண்டி கழுவி நிறுத்திக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரே நாள் பெரிய கூத்தாய் சொல்லுவா. என்னாச்சு? டயராக இருக்கு. அவருக்கெல்லாம் அதெல்லாம் ஆகாது. அவருக்கெல்லாம் அவங்க சொல்கிற ரேட்டுக்கெல்லாம் அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. அதை வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க. போய் பண்ணிக்கலாம். நேரத்துலேயே வீட்டுக்கு போவோம். ஒன்றும் பிரச்சனை. டயர் பார்த்துக்கிறான். அதான் கோயில என்ன பண்ண யாரும் எடுக்க மாட்டாங்க. இப்போ துணி எங்கேருந்து எட்டுன்னு வரேன்? துணி எங்கேருந்து எட்டுன்னு வரேன்? இல்லை துணி எங்குது? துணி மாண்டில் இருக்குது. காலையில் எட்டுனா மாட்டியா துணியா? எட்டுன்னு வந்துட்டு நீ புதூர் வந்தேன்னா நான் அப்படியே வந்துடுவேன். பஸ்லையா வண்டி சேரணும். எப்படி போனாலும் இன்னைக்கு எப்படி போனாலும் வேலை இருக்காத எனக்கு. அப்படியே 12 மணி வரையும் டீ குடிக்கிற அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமா போய் தூங்கி நல்லா சிறப்புது. நேற்று நைட்டு வேலைக்குதுன்னு போயிட்டேன். வேலையே இல்லை. ஏன்டா போனால் நைட் பேசி நைட்டு அப்புறமா தூங்கி எழுந்து வந்தான். தூங்கந்தாவே பால் மூட்டியா, பால் பவுடர் மூட்டியா அங்கங்கே திரும்ப கிம்மலோட என்ன ஆயிடுச்சு. வண்டி சேவை அங்கேயே விழுந்துருச்சு. திரும்ப இன்னைக்கு நைட் தான் போய் எடுக்கணும். 2-3 சாவிக்கு இது ஒரு சாவி எடுத்துக்கணும் கடையிலேருந்து. அன்னைக்கு போய் எடுக்கணும். எங்கே ஒருத்தன் போடலான்னு தான் பார்த்தேன். போட்டியா அதுக்குறாமா வண்டியே கேட்டு வாங்கிட்டா பார்த்துட்டு இருந்தால் ஊருக்கு அவ்வளோதான். இல்லைன்னு சாமிக்கு யாரும் எடுக்க மாட்டாங்கன்ற தைரியம் தான் நம்ம ஊரில்.